ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்தோட அப்பா சொன்னார், சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஆனால் அது அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் வைக்கிறீங்க. அதனால ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சொல்கிறனால அவங்க மனசு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மீனாவும் முத்தும் போய் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே ஒரு 15 ரவுடிகளை கூட்டிகிட்டு வந்து முத்தை அடிக்க போகிறாங்க. அடிக்க போகையில் மனோஜ் எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டு சொல்கிறாங்க, என் பிள்ளைய கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கேன், என் பிள்ளைய கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி, நாங்கள் உங்கள் பிள்ளைய கடத்தலாம் இல்லை, உங்கள் பிள்ளை உங்ககிட்ட இருக்காமல் எங்கள் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, நீங்களாம் நல்லவர் நினச்சேன். முத்தோட அப்பாவை பார்த்து அவங்க கேட்குறாங்க, நீங்களாம் நல்லவர் பெரிய மனுஷன் நினச்சேன், நீங்களே இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களே அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சிந்தாமணி சத்தம் போடு, எங்கள் அப்பாவை ஏதாவது ஒரு தரக்குறைவாக ஒரு வார்த்தை பேசினா உன்னை பாரு நான் என்ன பண்ணுவேனே அப்படின்னு தெரியலை அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்போ ஏங்க, சின்ன பிள்ளைய லவ் பண்ணுதுன்னா கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியதானே, இதில் உனக்கு என்ன ப்ரெஸ்டீஜ் பார்க்குற அப்படின்னு முத்தோட அப்பா கேட்குறேன். ஏண்டா என்கிட்ட நீ வேலை பார்ப்பேன், உன் மச்சான் அவனுக்கு என் பிள்ளைய முடிச்சு கொடுக்கணுமா? என்ன தகுதி இருக்குன்னா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு என் பிள்ளைய அப்படின்னு கேட்டு ரெண்டு பேரும் சண்டை சத்தம் போட்டுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருவில் இருக்க அத்தனை பேரும் முத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்னன்னு கேட்கையில் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன பஞ்சாயத்து தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அது எப்படி, நம்ம இந்த அண்ணன் ரொம்ப நாளாக அந்த ஏரியாவில் இருக்காங்க, எல்லாத்துக்குமே நல்லது தான் நினைப்பாங்க, அந்த அண்ணனுக்கு ஒன்றுனா நாங்கள் விட்டுட்டு போயிடுவோமா? எனக்கு கவுன்சிலர் தெரியும், அவருக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் சிந்தாமணி புருஷனும் போயிடுறாங்க. அப்போ முத்தோட அப்பா சொல்கிறாங்க, சரி பெற்றவங்களுக்கு தெரியாமல் முடிக்கக்கூடாதுன்னு தான்டா முத்து நான் அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுன்னு சொன்னேன். இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் நீ பெற்றவங்களுக்கு தெரிஞ்ச என்ன தெரியலமே என்ன, அந்த பிள்ளைகள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், கல்யாணத்தை முடிச்சு வைறான்னு சொல்கிறாங்க. அதோட நாடகம் முடிஞ்சு.